வெல்கம் டு ஸ்டடி பெஸ்ட் சேனல். அதாவது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு அரசியல் பரபரப்பு ஏற்பட்டிருக்குது. மின்சார விநியோகம் தொடர்பாக புதிய அரசை எதிர்த்து முன்னாள் ஆட்சியாளர்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஆட்சி மாறியதில் இருந்து மின்சார தடங்கல்கள் அதிகரித்துள்ளதா என்ற கேள்வி தற்போது மக்கள் மத்தியில் பேசு பொருளாக மாறியிருக்குது. இந்த குற்றச்சாட்டின் பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அரசு தரப்பு என்ன சொல்கிறது, எதிர்க்கட்சியின் விமர்சனம் என்ன, மேலும் இந்த விவகாரத்தில் உண்மையில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மின்சார விநியோகம் தொடர்பான விவகாரம் தற்போது அரசியல் விவாதமாக மாறியிருக்குது. தவிக அரசு ஆட்சி அமைத்த பிறகு மின்சாரத்துறையில் தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு வருவதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மக்களின் அன்றாட வாழ்க்கையில் மின்சாரம் முக்கியமான ஒன்றாக இருக்குது. மின்தடங்கள் ஏற்படும் போது பொதுமக்கள் நேரடியாக பாதிக்கப்படுகின்றனர். வீடுகள் மட்டுமின்றி தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள், விவசாயம் என பல துறைகளும் தடையில்லா மின்சாரத்தை சார்ந்திருக்குது. எங்கே நம்ம முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, மின்தடங்கள் ஏற்படுவதற்கு ஒரு காரணம் மட்டுமே இருக்காது. அதாவது மின்சார தேவை அதிகரிப்பு இருக்கும், மின்சார உபகரணங்களில் ஏற்படும் தொழில்நுட்ப கோளாறுகளாக இருக்கலாம். அதனால் கூட மின்தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்து பராமரிப்பு பணிகள் எங்கேயாச்சும் நடந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி மின்தடைகள் பண்ணுவாங்க. இயற்கை பாதிப்புகள் போன்ற பல காரணங்களால் அந்த மின்சார விநியோகத்தில் தற்காலிகமாக பாதிப்புகள் ஏற்படலாம். ஆனால் எந்த காரணமாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பது மற்றும் தடையில்லா மின்சாரம் வழங்குவது அரசோட முக்கிய பொறுப்பாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா, எதிர்க்கட்சி தரப்பு கருத்து என்ன அப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம். எதிர்க்கட்சிகள் கூறும் முக்கிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, புதிய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மின்சார விநியோகத்தில் சீரான நிலை இல்லை என்றும் மக்கள் சிரமங்களை சந்தித்து வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின் தடங்கள் ஏற்படாமல் இருக்க அரசு முன்கூட்டியே திட்டமிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த எதிர்க்கட்சி தரப்பினருடைய ஒரு வலியுறுத்தலாக இருக்குது. அரசு தரப்போட விளக்கம் இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மறுபுறம் அரசு தரப்பில் மின்சார விநியோகம் தொடர்பான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், சில நேரங்களில் பராமரிப்பு பணிகள், அதிக மின் தேவை உள்ளிட்ட காரணங்களால் தற்காலிக பாதிப்புகள் ஏற்படலாம் என்றும் விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த விவகாரத்தை பார்க்கும்போது இது ஒரு அரசியல் குற்றச்சாட்டு மட்டும் இல்லாமல் மக்களோட அன்றாட வாழ்க்கையுடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான பிரச்சனையாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது ஒரு அரசு மீது குற்றச்சாட்டு வைக்கப்படும் போது அதற்கான பதில் நடவடிக்கைகள் மற்றும் மக்கள் சந்திக்கும் உண்மையான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படுகிறதா என்பது தான் முக்கியம். மின்சாரத்துறையில் தடையில்லா சேவை வழங்குவதற்கு நீண்டகால திட்டமிடல், சரியான பராமரிப்பு மற்றும் விரைவான நடவடிக்கைகள் தேவைப்படுது. மின்சாரத்துறையில் வரும் நாட்களில் அரசு எடுக்க போகும் நடவடிக்கைகள் என்ன, அடுத்தது மக்களின் குறைகள் குறையுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நம்ம இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள். மின்தடங்கள் உண்மையில் அதிகரிச்சிருக்குதா, நீங்களும் அந்த மாதிரி மின்தடங்கள் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, அல்லது இது அரசியல் குற்றச்சாட்டு மட்டுமா? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இது போன்ற முக்கிய செய்திகளோட பின்னணி மற்றும் பகுப்பாய்வுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டடி பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.